நண்பர்கள் வணக்கம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 2 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 2 மாடுமே நல்லா பெருங்கூட்டு சினை மாடுகளா விற்பனைக்கு வந்திருக்குது. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ்ன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாட்டோட பல்லாகட்டும், பால், ஈத்து, அட்ரஸ் முதற்கொண்டு வீடியோல எல்லாமே தெளிவா சொல்லியிருக்குதுங்க. அதனால வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க. மாட்டோட தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாடு வாங்கிறீங்க, அதாவது கன்ஃபார்ம் நான் மாடு புடிச்சுக்குவேன் அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அட்வான்ஸ் போடுங்க. அட்வான்ஸ் போட்டு 2 நாட்கள் 3 நாட்கள் கழிச்சு நான் மாடு புடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மாடு வேண்டான்னு சொல்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டுங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் போட்ட முன்னாடி எல்லாத்துட்டையும் மாடு வித்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வேணான்ட்டீங்க அப்படின்னா அந்த வியாபாரமே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அட்வான்ஸ் போடுங்க. இப்போ நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்தி மாடுங்க. நல்ல பியூர் ப்ரீடில் நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல வாட்ட சாட்டம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடு, நல்ல ரத்த சவலையில் இருக்குதுங்க. ரெட் சிந்தியில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். மாட்டோட பல்லு 6 பல்லு போட்டிருக்குது. 2வது ஈத்து, தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்கு. போட போகிற கன்று 2வது கன்று. தலையீத்துல நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு, நல்ல தொப்புல இருக்கிறதுல ஒரு பக்காவான A2 மில்க் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான கிராஸ் டைப்பான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லை. சுழி சுத்தமான மாடுங்க, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாக இருக்குது. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்லா மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 15லேருந்து 20 நாட்கள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 8 16 லிட்டர் கறவை குறையாமல் கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 18லேருந்து அதிகபட்சம் 20 லிட்டர் வரைக்கும் கூட கறவைத்தன் எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 16லேருந்து 17 லிட்டர் வரைக்கும் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 81,500 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரி முறையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஒரு ரேர் டைப்பான மாடு, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடும் கூடங்க. மாடு வீடியோவில் பார்க்குறது கூட உங்கள் மாடு சின்னதாக தெரியலாம். கண்டிப்பாக மாடு நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல்லு தலையீத்து மாடுங்க. வாயில குறைஞ்ச ஒரு 5 ஆரியத்துக்கு தாராளமாக வச்சு கறதுக்கெல்லாம் சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு, 4 பல்லு தலையீத்து சுழி சுத்தம். 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. கண்டிப்பாக மடி இப்போ வேணால் இல்லாமல் வரலாம். கண்ணு போகிற நல்லா மடி எடுக்கும். கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு விற்கலாங்க. அந்தளவுக்கு மாடு நல்ல தரத்தில் நல்ல எலும்புகானம் எல்லா பொறுப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கிடையறிங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 12-13 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. ஒரு 6 12 லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சம் நிச்சயமாக ஒரு 13 லிட்டருக்கு தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 55,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.